ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 78. திருப்பூர் மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்தவர் திரு சுப்பிரமணியம். இவர் விவசாயம் மற்றும் முடி திருத்தகம் கடை நடத்தி வருபவர். உலக நலத்தொண்டன் ஐயா வேதாத்ரி மகரிஷியின் அவரது கோட்பாட்டின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மனவளக்கலை பயிற்சிகள் பயின்று தேர்ச்சி பெற்றவர். சித்தர் வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர். இவர் முதலாக இவர் தனது நண்பர்களுடன் நம் பகவான் பாட்டி சித்தரை தரிசிக்க டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்த பொழுது திரு சுப்பிரமணியம் தனது மனதிற்குள்ளேயே பாட்டிக்கு அதிகமா கோபம் வரும் என்றும் கெட்ட வார்த்தைகள் அதிகம் உபயோகிப்பார் என்றும் கேள்விப்பட்டோமே, இவர் சித்தர் என்றால் இப்படியெல்லாம் பேசலாமா? இப்படிப்பட்ட குணங்கள் சித்தருக்கு பொருந்துமா? அப்படியே இருப்பின் இவர் எப்படி நம்மை நல்வழிப்படுத்துவார் என தனது மனதிற்குள்ளே அசை போட்டுக் கொண்டே பாட்டியின் முன் அமர்ந்தார். அக்கணத்தில் நம் பாட்டி தாயி இவரை பார்த்து, டேய், நானும் வேதாத்திரியும் ஒண்ணுதாண்டா என கூறிவிட, இவருக்கோ ஆச்சரியம். தான் வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் சீடன் என நாம் கூறாமலேயே நம் பகவான் பாட்டிக்கு எப்படி தெரிந்தது என. முக்காலமும் உணர்ந்த ஒரு சித்தரால் தானே இப்படி கூற முடியும் என உணர்ந்து வெட்கப்பட்டு போனார் திரு சுப்பிரமணியம் அவர்கள். இரண்டாவது முறை திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம் பகவான் பாட்டி சித்தரை சந்திக்கும் பொழுது பாட்டி அம்மா இவரை பார்த்து, டேய், உனக்கு 8 மகன்கள் தானடா என கேட்டார்கள். ஆனால் இவருக்கோ 2 மகன்கள் தான். நன்றாக யோசித்து பார்க்கையில் முதல் மகன் பிறப்பதற்கு முன் இவரது மனைவி வயிற்றில் 6 முறை கருத்தரிப்பதும் பின்பு களைவதுமாக நிகழ்ந்ததை கணக்கிட்டால் கணக்கு நேரானது. பாட்டியின் கூற்று சத்தியமானது. இவரும் பாட்டியிடம் ஆமாம் பாட்டி என கூறினார். ஏன் பாட்டி சித்தர் கலைந்து போன கருவை பற்றி எல்லாம் சம்பந்தப்படுத்தி திரு சுப்பிரமணியத்திடம் பேசினார் என்றால், வரும் பக்தர்களை பார்த்தவுடன் முதலில் அவர்கள் கண்களுக்கு தெரிவது நமது வளர்ச்சிக்கு தடையாக தெரியும் நாம் சுமந்து திரியும் பாவ புண்ணிய கர்மாக்களே. நம்மிடம் அதுவரை இருந்த சகல தோஷங்களையும் சாந்தி அடையாத ஆத்மாக்களையும் அவர்கள் சூட்சமமாக பார்க்கிறார்கள். சித்தர்கள் ஆத்ம ஞானம் பெற்றுள்ளதால் அவர்கள் கண்களுக்கு மட்டுமே அவை தெரிகிறது. இவைகள்தான் நமது பொருளாதார, குடும்ப விருத்தி, அமைதி, ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை. நாம் பாட்டிக்கு பிரியமாக வாங்கி கொடுக்கும் பொருட்களை தூக்கி மேலே வீசி எறிவது கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்களுக்கு அர்ப்பணம் செய்து அவைகளுக்கு அமைதி அளிக்கிறார்கள். மேலே பார்த்து இவர் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதன் மூலமும் சத்தம் இடுவதன் மூலமும் சில சைகைகள் மூலமும் சில கர்மாக்களை விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் சில கர்மாக்களை பாட்டி தாமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் நம் சித்தர்களை சந்திக்கும் பொழுது அவர்களது செய்கைகள் நமக்கு புரிவதில்லை. ஒவ்வொரு சித்தரின் செய்கைகளும் தனித்துவமாக, வேறுபட்டதாக, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக நமக்கு தோன்றுகிறது. நம் பகவான் பாட்டி சித்தர் அவ்வாறு நமக்காக செய்யும் போது நமது பாரம், அதாவது நமது தீய கர்மாக்கள் தீயிலிட்ட சருகு போல கருகி சுமை குறைகிறது. பிறகு நாம் வளர்ச்சியை நோக்கி விழைகிறோம். நமது பாவ கர்மாக்களை நம் பாட்டி சுமந்து நமது பாரத்தை அவரே குறைத்து விடுகிறார். நம்மிடம் உள்ள எதிர்மறைகளை எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கும் நேர்மறைகளை நமக்கு தருவித்து படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி விடுகிறார் நம் பகவான் பாட்டி சித்தர். நன்றாக யோசித்து பார்த்தால் ஞானம் பெற்ற மகான்களுக்கு திரிகால ஞானம் இயல்பாக இருக்கக்கூடியதே. ஆனால் நம் பகவான் பாட்டி சித்தருக்கு அனைத்து விடைகளையும்
அனைத்து விடயங்களிலும் அதிகமாகவே, அளவுக்கு அதிகமாகவே அத்துணையும் இருந்ததை திரு சுப்பிரமணியம் அவர்கள் லீலாமிர்தத்தில் நாம் நன்கு உணரலாம். பாட்டியை தியானிப்பதன் மூலம் நமக்கும் இயல்பூக்க விதியின்படியும் திரிகால ஞானம் சிறிது சிறிதாக ஏற்படும் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. நம் பகவான் பாட்டி சித்தரின் ஜீவசமாதி வழிபாடு நம் அனைவரின் சகல பாவங்களையும் போக்கும், வளர்ச்சியை அளிக்கும். பாட்டியை அனுதினமும் தியானிப்போம். பாட்டியின் திருவடிகளில் சரண் புகுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.